ஹலோ கலக்கல் குட்டீஸ், உங்கள் எல்லாரையும் பார்க்குறதுல அண்ணாக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. நீங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்கள? கரெக்ட். 3 days லீவு, எல்லோரும் ரொம்ப ஜாலியாக இருக்கீங்கல்ல? ஆனால் இந்த லீவு ரிப்பப்ளிக் டேக்கு ஏதோ லீவ் விட்டுருக்காங்கல்ல? ரிப்பப்ளிக் டேனா என்னவா இருக்கும்? என்னவா இருக்கும்? ஹலோ விக்கி. அண்ணா வாங்க 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 வாங்க. என்ன விக்கி, ரொம்ப ஜாலியா இருக்க போல? நான் மட்டும் இல்லைண்ணா, நம்ம கலக்கல் குட்டீஸ் எல்லாருமே ரொம்ப ஜாலியா இருக்காங்க. ஏன் தெரியுமா? ஏன் சொல்லுங்க. ரிப்பப்ளிக் டேக்கு ஹாலிடே விட்டுருக்காங்க. அதுவும் ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே 3 days எங்களுக்கு ஜாலி டே. ஓகே, நீங்க ரொம்ப ஜாலியா இருக்கீங்க. அது சரி, எதுக்காக ரிபப்ளிக் டே கொண்டாடும் தெரியுமா? எதுக்கு? ஸ்கூல்லாம் லீவ் விடுறதுக்காக. லீவ் விட்டுறதுக்காக மட்டுமா? அதுக்கு மட்டும் இல்ல. 1950ல நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம் அமைக்கப்பட்ட ஆண்டு தான் நம்ம கொண்டாடுறோம். சரிங்களா? நம்முடைய இந்தியாவுடைய பிரசிடென்ட் யாருன்னு தெரியுமா உனக்கு? இந்தியாவோட பிரசிடென்ட் ஆனா இது வரைக்கும் வந்துருச்சு, அது தெரியல. நீங்களே அழகா சொல்றீங்க, நீங்களே சொல்லுங்கண்ணா. சமாளிக்காத. இந்த ஸ்பெஷல் டேல நம்ம இந்தியாவுடைய பிரசிடென்ட் திரௌபதி முர்மு அவங்க தான் வந்து கொடியேற்றி ஆரம்பிப்பாங்க. ஓ சூப்பர்ண்ணா. அண்ணா எவ்வளோ ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை சொல்லியிருக்கீங்க. நாம் சேர்ந்து நம்ம ஹலோ கலக்கல் குட்டீஸ்க்கு விஷ் பண்ணிடுவோமா? பண்ணிடலாமே. ஹாப்பி ரிப்பப்ளிக் டே. ஓகே, இந்த ஸ்பெஷல் டேல ஒரு ப்ரேயர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடலாம். நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்கு, தொடர்ந்து பார்க்கலாம். டேனி அண்ணன் வந்து இப்போ ப்ரேயர் பண்ணுவாங்க. ஹலோ குட்டீஸ், ரிப்பப்ளிக் டே நம்ம செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். அதில் முக்கியமாக ரிப்பப்ளிக் டேனா என்னன்னு நீங்கள் பார்த்தீங்க. நம்ம இன்றைக்கி இருக்கிற இந்த ஸ்பெஷல் ப்ரோக்ராமை நம்ம ப்ரேயரோட நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். எல்லோரும் கண்ணை மூடி கை கூப்பிக்கிறீங்களா? நீங்கள் இருக்கிற இடத்துல கண்ணை மூடி நம்ம கொஞ்சம் ஒரு நிமிடம் நம்ம ஏசப்பாட்டை ப்ரே பண்ண போகிறோம். இந்த ப்ரோக்ராம்காக, இதில் நம்ம கற்றுக்கொள்ள போகிற காரியங்களுக்காக நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபிக்க போகிறோம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாள்லையும் நாங்கள் குடியரசு தினத்தை கொண்டாட எங்களுக்கு உதவி செய்தீங்க, உமக்கு நன்றி சொல்கிறோம். அதே போல் இன்றைய நாளில் இந்த ப்ரோக்ராம் கலக்கல் குட்டீஸ் ப்ரோக்ராம் மூலமாக நாங்கள் கற்றுக்கொள்ள போகிற பாடல்கள், வசனம், ஆண்டவரே உம்மை பற்றி இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த ப்ரோக்ராம் எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே, நாங்களும் எங்கள் வாழ்க்கைக்குரிய நல்ல காரியங்களை ஆண்டவரே நாங்கள் இந்த ப்ரோக்ராம் மூலமாக கற்றுக்கொள்கிறதுக்கும் அதை நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த ப்ரோக்ராமில் அட்டன் பண்ணுற ஒவ்வொரு சில்ட்ரனையும் உங்களுடைய கரத்தில் கொடுக்குறோம். ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். என்ன பண்றதுன்னே தெரியலையே, ஒரே போர் அடிக்குது. நேற்று தீரெல்லாம் ஒரே கூட்டமாக எங்கேயோ போயிட்டு இருந்தாங்க, அப்படியே ஓடிட்டு இருந்தாங்க. நமக்கு போர் அடிக்குது, சும்மா டைம் பாஸ் பண்ணுவோம், ஓடுவோம். ஐயோ வேகமாக ஒன்றா காலெலாம் அடிக்குது, பொறுமையாக ஓடுவோம். என்ன பண்ணுறான்? நான் இவ்வளோ நேரம் வந்து நிற்கிறேன். ஹலோ விக்கி. அண்ணா குட் ஈவினிங். என்ன பண்ணுற விக்கி? அண்ணா ஓடிட்டு இருக்கேன். என்னண்ணா இப்படி வந்து டிஸ்டர்ப் பண்ணுறீங்க? ஓடிக்கிட்டு இருக்கானா? எதுக்காக ஓடுறான்னு தெரியலையே. விக்கி அண்ணா என்ன எதுக்காக ஓடுற? அண்ணா அது ஓடுறேண்ணா. என்னண்ணா நீங்க? விக்கி கொஞ்சம் நில்ல. எதுக்காக ஓடுற இப்போ நீ? ஆமாம், எதுக்காக நான் ஓடுறேன்? அண்ணா சும்மா ஓடிட்டு இருக்கானே. சும்மா ஓடுறியா? சும்மா எதுக்கு ஓடுற? சும்மா டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்கேன், அப்படி ஜாலியா. டேய் நில்லு. முதல்ல எதுக்காக ஓடுற, எங்க ஓடுறன்னு சொல்லு. அண்ணா நேற்று இந்த இடத்துல அப்படியே ஏதோ கூட்டமாக ஓடினாங்க, நானும் பார்த்தேன். சரி அதனால அப்படி நம்மளும் ஓடுவோமேனு ஓடுறேன். சரி எங்க போற? தெரியல, சும்மா டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்கேண்ணே. ஐயோ விக்கி, ஓடுனா இப்போ நம்ம எங்கேயா போறோம்னா ஒரு இடத்துக்கு நம்ம போவோம்ல, நீ எங்க போற? ஆமாம்ல, டெஸ்டினேஷன் வேணும்ல. அண்ணா நான் சும்மா ஓடிட்டு இருக்கேண்ணே. பாரு, நோக்கமே இல்லாமல் ஓடிட்டு. எங்க போறோன்னே தெரியாம நீ ஓடிக்கிட்டு இருக்க, சும்மா ஓடுற. ஆமாண்ணே. இதே போலதான் நம்ம வாழ்க்கையிலையுமே நம்ம நிறைய நேரத்தில் நோக்கமே இல்லாமல் என்ன பண்ணுறோன்னா வாழ்கிறோம். கேட்டால் எதுக்குப்பா வாழ்கிற அப்படின்னு கேட்டால் சும்மா வாழ்கிறேன்னு சொல்கிறோம். ஆமாம், நான் ஃப்ரெண்ட்ஸு சொல்கிறான், இது பண்ணுறான் அப்படின்னு நினச்சி சும்மா ஏதோ பண்ணிகிட்டு இருக்கோண்ணே. ஆமாம், ஆனால் வாழ்க்கை வந்து ஒரு மேரத்தான் ஓட்டம் போல். அதில் நம்ம சும்மாலாம் என்ன பண்ண முடியாதுன்னா
ஓட முடியாது. இந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் வாழ்க்கையில் வெற்றி பெற அவங்க வாழணும். சரி விக்கி, நம்ம இன்னைக்கு வந்து இந்த ரேஸை பற்றி ஒரு சாங் நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். அண்ணா ரேஸை பற்றி சாங்கா? ஆமாம். ஆனால் நீங்கள் சொல்லும் போதே எனக்கு நல்லா வேகமாக ஓடணும் போல இருக்குது. நான் மட்டும் இல்லை, நம்ம கலக்கல் குட்டீஸ் எல்லாருமே ரெடியாக இருக்காங்க. அது என்ன சாங்குன்னு சொல்லிட்டு சீக்கிரம் எங்களுக்கு சொல்லிக் கொடுங்கண்ணே. சரி வா, நாமும் இந்த குட்டீஸோட சேர்ந்து இந்த ஆக்ஷன் சாங் நம்ம பார்க்கலாண்ணே. ரெடியாக இருக்கோண்ணே. பந்தய சாலையில் பலரோடினாலும் பரிசு பெறுபவர் ஒருவரே. லைஃப் எனும் ரேஸில் பலரோடினாலும் செல்ஃப் கண்ட்ரோல் அவசியம் வேண்டுமே. பந்தய சாலையில் பலரோடினாலும் பரிசு பெறுபவர் ஒருவரே. லைஃப் எனும் ரேஸில் பலரோடினாலும் செல்ஃப் கண்ட்ரோல் அவசியம் வேண்டுமே. பெற்றுக்கொள்ள முழு பேலத்தோடு நாம் ஓடுவோம் வாருங்கள். பெற்றுக்கொள்ள முழு பேலத்தோடு நாம் ஓடுவோம் வாருங்கள். Let's run, run to win. Let's run, run to win. Let's run, run to win. Let's run to win the race. Let's run, run to win. Let's run, run to win. Let's run, run to win. Let's run to win the race. ஓகே, ஹலோ குட்டீஸ், சாங்ஸ் பார்த்தீங்களா? உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சா? அக்கா நினைக்கிறேன் இந்த சாங் எல்லாம் நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு. ஆமாம், சாங் என்ன சொல்லுச்சு பாரு. நமக்குன்னு காட் ஒரு தனி யூனிக்கான லைஃப் வச்சுருக்குறாங்க. யாரும் ஒன்றும் கிடையாது, எல்லாருக்கும் தனித்தனியாக கடவுள் ஒரு நல்ல வாழ்க்கையை வச்சுருக்குறாங்க. ஸோ அந்த வாழ்க்கையை நம்ம கடவுள் நமக்கு தந்திருக்கிற நோக்கத்தோடு நம்ம ஓடணும். அண்ணா கூட சொன்னாங்கல்ல, வெற்றி பெற ஓடுவோம். நம்முடைய லைஃப்பில் எதையாவது அச்சீவ் பண்ணணும். கடவுள் நமக்குன்னு வச்சுருக்கிற அந்த ஸ்பெஷல் பிளான், அந்த திட்டங்களெல்லாம் நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த நோக்கத்தோடு நம்ம என்ன பண்ணணும்? ஓடணும். அதுதான் இந்த சாங் சொல்லிச்சுல. மறுபடியும் இந்த சாங் நாங்கள் பாட போகிறோம், ஆக்ஷன் பண்ண போகிறோம். நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து அழகாக சூப்பராக ஆக்ஷன் பண்ணணும். ரெடியா? பந்தய சாலையில் பலரோடினாலும் பரிசு பெறுபவர் ஒருவரே. லைஃப் எனும் ரேஸில் பலரோடினாலும் செல்ஃப் கண்ட்ரோல் அவசியம் வேண்டுமே. பந்தய சாலையில் பலரோடினாலும் பரிசு பெறுபவர் ஒருவரே. லைஃப் எனும் ரேஸில் பலரோடினாலும் செல்ஃப் கண்ட்ரோல் அவசியம் வேண்டுமே. பெற்றுக்கொள்ள முழு பேலத்தோடு நாம் ஓடுவோம் வாருங்கள். பெற்றுக்கொள்ள முழு பேலத்தோடு நாம் ஓடுவோம் வாருங்கள். Let's run, run to win. Let's run, run to win. Let's run, run to win. Let's run to win the race. Let's run, run to win. Let's run, run to win. Let's run, run to win. Let's run to win the race. ஹலோ குட்டீஸ், உங்களை பார்க்கறதுக்காக நான் ஒரு குட்டி ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வந்திருக்கேன். யாருன்னு தெரியுமா? எனி கெஸ்? அப்படி கெஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அக்கா ஓடி போய் அந்த ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வந்துடுறேன். ஓகே? அக்கா 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 புடிங்க புடிங்க புடிங்க. என்ன ஜானி, கப்பெல்லாம் வாங்கிட்டு சூப்பராக வந்திருக்க. எங்கள் கலக்கல் குட்டீஸ்க்கு ஒரு ஹாய் சொல்லி பார்க்கலாம். ஹலோ குட்டீஸ், ஹலோ ஹலோ ஹலோ. அதை பார்த்துக்கலாம். நான் சூப்பராக அழகா ரவி பேஸ்ல ஓடி ஜெயிச்சு கப்பு வாங்கிட்டேன். ஜெயிச்சு.
ஏய் ஆமா ஜானி, கப்பு ரொம்ப சூப்பரா இருக்கு. நீ தான் ஃபர்ஸ்ட் பிரைஸா? அக்கா என் மேல நம்பிக்கை இல்ல, நான் தான் கஷ்டப்பட்டு ஓடி இந்த பிரைஸ் வாங்கியிருக்கேன். அப்படியா? ஆமா ஆமா. ஏ ஜானி, நீ இப்படி கப்போட வந்து நிக்கிறத பார்த்தா எனக்கு பைபிள்ல இருந்து ஒரு வேர்ஸ் ஞாபகம் வருது. நான் சொல்லி தரட்டுமா? பைபிள்ல இருந்து வேர்ஸா? என்ன வேர்ஸ்? சீக்கிரம் சொல்லுங்க. ஓகே, ஜானியோட சேர்ந்து நீங்களும் அந்த வேர்ஸ் அக்கா கூட சொல்றீங்களா? சொல்லட்டுமா ஜானி? சொல்லுங்கக்கா, ஒரு நிமிஷம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாரும் சேர்ந்து அக்கா கூட சேர்ந்து சொல்லுவோமா? சூப்பர். அக்கா இப்ப சொல்லுங்க. நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். 1 கொரிந்தியர் 9:24. ஜானி புரிஞ்சுச்சா? அக்கா சூப்பர். இன்னும் ஒரு வாட்டி சொல்றீங்களா? இன்னொரு வாட்டி சொல்லிரலாமா ஜானி? ஒரு நிமிஷம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் சூப்பரா சொன்னீங்க. இன்னொரு வாட்டி நம்ம அக்கா கூட சேர்ந்து சத்தமா சொல்லலாம். ஓகே குட்டீஸ், ரெடியா? ஜானியும் நீங்களும் இப்ப சேர்ந்து சத்தமா இந்த வேர்ஸ் சொல்ல போறீங்க. ஓகே, நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். 1 கொரிந்தியர் 9:24. வெரி குட். ஓகே அக்கா, தேங்க் யூ. ஹாய் கலக்கல் குட்டீஸ். இப்போ பாட்டெல்லாம் பார்த்தோம்ல, பைபிள்ல இருந்து ஒரு கதையை நம்ம கேட்க போறோம். அன்னைக்கு இஸ்ரேல் மக்கள் பயங்கர பஞ்சத்தினால எகிப்து தேசத்துக்கு போனாங்க. அந்த எகிப்து தேசத்தை நன்மையா வழி நடத்துவதற்காக யோசேப்பை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்தார். அந்த பெரிய கொடிய பஞ்சத்திலையும் இஸ்ரேல் மக்களையும் எகிப்தியர்களும் காப்பாற்றுறதுக்கு யோசேப்பு ஒரு பெரிய உத்தரவாதமான பணியை அவன் செஞ்சான். அவன் செஞ்ச பணி நிமித்தம் எகிப்தியர்கள் இஸ்ரேல் மக்கள் காப்பாற்றப்பட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சு, புதிய ஒரு ராஜா வந்தான். அந்த புதிய ராஜா இந்த யோசேப்பு எகிப்தியருக்கு செய்த நன்மையை அறியாத ஒரு ராஜாவா இருந்தான். அவன் யோசித்தான், இந்த இஸ்ரேல் மக்கள் நாளுக்கு நாள் நிறைய பேரா மாறிட்டே இருக்கிறாங்க. இப்படி இவங்க அதிகமான மக்களா பள்ளிக்கு பெருகி கொண்டே இருந்தாங்கன்னா ஒரு நாள்ல நம்ம நாட்டுக்கு விரோதமா யாராவது படையெடுத்து வந்து அவங்களோட இந்த மக்களும் சேர்ந்து நம்ம எல்லாரையும் அழித்து போடுவாங்க அப்படின்ற ஒரு பயம் அவனுக்குள்ள வந்துச்சு. அப்படிப்பட்ட நேரத்துல அவன் யோசித்தான், இந்த இஸ்ரேல் மக்கள் எல்லாம் ஒடுக்கி இவங்களெல்லாம் கொஞ்சமானவர்களா மாற்றணும் அப்படின்றதுக்காக நிறைய உபாயங்களை செஞ்சான். அதுல ஒரு ட்ரிக் என்ன பண்ணா, இவங்க சும்மா இருந்தா தானே இப்படி நிறைய பழுக்கு பெருக்கிருக்காங்க, இவங்களுக்கு நிறைய என்ன பண்ண போறோம், வேலையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய கடங்க கட்டுறதுக்காக அவங்கள ஏற்படுத்தினான். அவங்களும் இந்த மாதிரி கடினமான வேலைகளை செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்படி இவங்க நாளுக்கு நாள் இவங்க என்ன பண்ணா, வருத்தி வேலைங்களை வாங்கிட்டே இருந்தான். ஆனாலும் கூட இந்த பார்வோன் ராஜா, இந்த எகிப்தின் ராஜா அவங்கள எவ்வளவு தூரத்துக்கு ஒடுக்குனானோ அதே போல இஸ்ரேல் மக்கள் இன்னும் அதிகமா பழுகி பெருகிட்டே இருந்தாங்க. கடைசியா ஒரு சட்டம் போட்டான். அந்த பிளான் ஒரு கடினமான ஒரு பிளானா இருந்துச்சு. என்ன பிளான்னா, இஸ்ரேல் மக்களுடைய வீட்டில் யார் வீட்டிலனா குட்டி பிள்ளைங்க, 1 வயசு 2 வயசு 3 வயசு இருக்கிற எல்லா குட்டி ஆண் பிள்ளைங்களெல்லாம் என்ன பண்ணணும், இவங்களெல்லாம் அழிச்சிட்டா இவங்க பழுகி பெருக்க முடியாது அப்படின்றதுக்காக என்ன பண்றான், இவங்களை கொண்டு வந்து நைல் நதியில போடணும்னு கட்டளையிட்டான். ஆமா பார்த்துக்கோ, இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல தான், இந்த மாதிரி சமயத்துல தான் ஒரு அருமையான குட்டி குழந்தை பிறந்துச்சு. அவங்க வீட்டில் ரொம்ப சந்தோஷம்தான். அவங்க எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அவங்க அண்ணனுக்கு ரொம்ப சந்தோஷம், அவங்க அக்காவுக்கு ரொம்ப சந்தோஷம், அவங்க அம்மா அப்பாவுக்கும் ரொம்ப சந்தோஷம். ஆனா இந்த ராஜா போட்ட கட்டளை கேட்ட உடனே இவங்களுக்கு ரொம்ப 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 வேதனை ஆயிடுச்சு. ஐயோ, நம்ம அந்த குட்டி குழந்தைய நம்ம இழந்துருவோமோ, அவனும் சாக போறானோ அப்படின்ற பயத்துல ஒவ்வொரு நாளா அவனை பத்திரமா அவங்க வீட்டில் காப்பாற்றிக்கிட்டே இருந்தாங்க. 1 நாள் ஆச்சு, 10 நாள் ஆச்சு, 20 நாள் ஆச்சு, 30 நாள் ஆச்சு. அந்த குழந்தை கொஞ்சம் கொஞ்சமா பெரியவனா வளர்ந்துட்டே வரான். அவன் ரொம்ப அழகுள்ளவனா இருக்கிறான் அப்படின்னு அவங்க பெற்றோர்லாம் பார்க்குறாங்க. அவங்க அம்மா அப்பா பார்த்தோன்னே இவனை நம்ம எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு அவங்களுக்குள்ள ரொம்ப ஆழமான ஒரு சிந்தை வந்துச்சு. நான் எப்படியாவது இவனை காப்பாற்றுறதுக்கு முயற்சி செய்யலாம்னு சொல்லிட்டு எப்படிலாம் பிளான் பண்ணுறாங்க. அவங்க அப்பா ஒரு பிளான் சொன்னார், அப்புறம் கடைசியாக அவங்க அம்மா ஒரு பிளான் சொன்னாங்க.
அவங்க அக்காவை போய், அம்மா நீ இங்க வா, நீ போய் இந்த நாணலெல்லாம் கொண்டு வா ஆத்துல போய் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. கீழ் கொண்டு வந்தாங்க. ஒரு அழகான ஒரு நாணல் பெட்டியை செஞ்சாங்க. இப்படி ஒரு பிளானோட அவங்க என்ன பண்றாங்க, எப்படியாவது இந்த பிள்ளைய காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக அவங்க அழகா பிளான் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா அடுத்த நாளுக்கு என்ன பண்ண போறோம், அவங்க அக்கா என்ன பண்ணணும், தம்பி என்ன பண்ணணும், அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் போட்டாங்க. என்ன திட்டம் தெரியுமா? அவங்க எப்படியாவது அந்த குழந்தைய அந்த ராஜாவுடைய கட்டளையிலிருந்து அந்த நைல் நதியில போடுறதுலேருந்து எப்படியாவது காப்பாற்றணும் சொல்லிட்டு அவங்களுடைய சீக்ரெட் பிளானை அவங்களுக்குள்ள என்ன பண்ணாங்க, பகிர்ந்துக்கிட்டாங்க. அந்த சீக்ரெட் பிளான் என்னவா இருக்கும் பார்க்கலாமா? அந்த சீக்ரெட் பிளான் என்னன்றதை இப்போ நம்ம பார்க்க போறோம். நம்ம என்ன சீக்ரெட் பிளான் அப்படின்னு சொன்னேன்ல, ஆமா இதான் அவங்களுடைய சீக்ரெட் பிளான். என்ன பிளான் பண்ணாங்கன்னா, அந்த குட்டி குழந்தைய அந்த நாணல் பெட்டியில வச்சு அது அழாம பத்திரமா இருக்கிறதுக்காக எல்லாம் அப்படியே பஞ்சு மாதிரி அப்படியே குஷன்லாம் வச்சு அந்த குழந்தை அழாதபடிக்கு அந்த நாணல் பெட்டியில வச்சு கொண்டு போய் என்ன பண்ணாங்க, நைல் நதியில வச்சாங்க. அந்த நைல் நதிக்கு யார் வருவா தெரியுமா? அந்த காலையில வேலையில சாயந்தரம் வேலையில நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, வருவாங்க. குறிப்பா இந்த பார்வோன் ராஜாவுடைய குமாரத்தி வருவாங்க. அந்த நைல் நதியில வந்து நிறைய என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய ரிச்சுவல்ஸ், அவங்க நிறைய காரியங்களை செய்வாங்க. அவங்க ஸ்நானம் பண்ணுவாங்க, தங்களை தூய்மைப்படுத்திக் கொள்வதற்காக வருவாங்க. இப்படி நைல் நதியை அவங்க ஒரு கடவுள் மாதிரி என்ன பண்ணாங்க, வர்ஷிப் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால அவங்க வர வேண்டிய கரெக்டான நேரம், சரியான நேரம் பார்த்து என்ன பண்ணுறாங்க, இந்த நாணல் பெட்டியை அவங்க அக்கா கொண்டு போய் பத்திரமா வச்சுட்டா. அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய நாணல் இருந்துச்சு பார்த்தீங்க. அது பக்கத்தில் அப்படியே மறைஞ்சு நின்று பார்த்துட்டே இருக்கிறா. யாராவது அந்த நாணல் பெட்டி கிட்ட வராங்களா, என்ன பண்ணுறாங்க, அந்த நாணல் பெட்டிக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் மெதுவாக பார்த்துக்கிட்டே இருக்கிறா. வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கும்போது கரெக்டாக அவங்க யோசித்த மாதிரி பார்வோனுடைய குமார்த்தி அப்போ நைல் நதிக்கு வரா. வந்த உடனே அவங்க தாதி அவங்களுக்கு ஹெல்ப்பர்லாம் இருக்காங்களே, அவங்கள்ட்ட கூப்பிட்றா, ஹேய் அங்கே பாருங்க அங்கே பாருங்க, அதோ அந்த அந்த நாணல் பெட்டியை கொண்டு வாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க நேராக போய் அந்த பெரிய நாணல் பெட்டியை அந்த பார்வோன் குமார்த்தி கிட்ட கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்த உடனே என்ன ஆச்சு தெரியுமா? அந்த நாணல் பெட்டியை திறந்து பார்த்தா உள்ள ஒரு குழந்தை. இது நிச்சயமாவே இந்த எபிரேய குழந்தை தான். இந்த இஸ்ரேல் மக்களுடைய யாருடைய குழந்தைய இவங்க என்ன பண்றாங்க, பாதுகாக்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவங்க இப்படி கொண்டு வந்து விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்டே இருக்கும்போது அந்த குழந்தையுடைய அக்கா ஓடி வந்தா, அம்மா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா, நான் உங்களுக்கு உதவி செய்யட்டுமா அப்படின்னு கேட்குறா. ஆமா நான் உங்களுக்கு இந்த குழந்தைக்கு பால் கொடுக்கறதுக்கு ஒரு அம்மாவை கொண்டு வரட்டுமா? ஆமா இது நல்ல ஐடியாவா இருக்கு. சரி நீ சொல்றபடி என்ன பண்ணு, அந்த அம்மாவை கூட்டிட்டு வா அப்படின்னு சொன்ன உடனே அவ நேரா போய் என்ன பண்றா, அந்த குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு இருந்த அந்த அம்மாவையும் என்ன பண்ணிட்டு வரா, கூட்டிட்டு வந்து அவங்க அம்மாவையும் என்ன பண்ணிட்டா, அந்த குழந்தைய வளர்க்குற மாதிரி கொண்டு வந்து கொடுத்துட்டா. அவங்க அம்மா அந்த குழந்தைய எடுத்துட்டு போய் அவங்கள என்ன பண்ணாங்க, வளர்க்குறவங்களா மாறிட்டாங்க. அந்த குழந்தைக்கு அவங்க என்ன பண்ணாங்க, நல்லா கேர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. பார்த்துக்கோ எவ்வளோ பெரிய ஆபத்து. அந்த அம்மாவும் அவங்க அப்பாவும் யோசித்தாங்கல்ல, இந்த குழந்தை ரொம்ப அழகா இருக்கு, இதை நம்ம எப்படியும் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அவங்க யோசித்தாங்க. அதை காப்பாற்றுறதுக்கு அவங்க ஒரு வழியை யோசித்தாங்க. ஆண்டவரும் அவங்களுக்கு உதவி செய்தார். இல்லை நம்ம வாழ்க்கையில் கூட இல்லை, நம்ம ஏதோ ஒரு விபத்தா இல்லைன்னா ஒரு ஆக்சிடெண்ட்டாக வந்துட்டோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். God has a purpose in our life. ஆண்டவர் நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு நோக்கத்தையும் குறிக்கோளையும் வைத்திருக்கிறார். நம்முடைய சூழ்நிலைகள் பலவிதமாக இருக்கலாம், நமக்கு எதிரடையாக இருக்கலாம். அதுக்கு மத்தியிலையும் ஆண்டவர் நம்ம மேலே வைத்திருக்கிற அந்த நோக்கத்தை நம்மள நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். நிறைய நேரங்களில் நீ கூட சோர்ந்து போகிறல, என் லைஃப் ஏன் இப்படி இருக்கு, என் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு நீ யோசிக்கலாம். இதுக்கு மத்தியில் இந்த உன் வாழ்க்கையை
திட்டம் பண்ணி வழி நடத்துகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அவருடைய கரத்தில் உன் வாழ்க்கையை கொடுக்கும்போது உன்னுடைய வாழ்க்கையை அவர் செவ்வையானதா, பாதுகாப்பு நிறைந்ததா, ஒரு குறிக்கோள் உள்ளதா மாற்றுறதுக்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இன்னைக்கு குடியரசு தினத்தை நம்ம கொண்டாடுறோம். 1950ஆம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம நாடு பல மாகாணங்களாக பிரிந்து இருந்துச்சு. ஆனால் இந்த 1950ஆம் ஆண்டில் தான் நமக்கு இந்த சட்டங்கள்லாம் ஏற்றி ஒரே நாடாக நம்முடைய நாட்டினுடைய சட்டங்களெல்லாம் நம்மளை பாதுகாக்கிறதுக்கும் நம்மளை தொடர்ந்து வழி நடத்துறதுக்கும் ஏற்றுனாங்கல்ல. அதை ஏற்றின ஒவ்வொருவருக்கும் நம்ம ரொம்ப கடமைப்பட்டவங்களாக இருக்கிறோம். நானும் இன்னைக்கு பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு இந்த சட்டங்கள் தான் உதவியாக இருக்குது. இந்த சட்டங்கள் ஸ்பெஷலாக சிறுவர்களுடைய நலன் பாதுகாக்கிறதுக்காக இன்னைக்கு நிறைய சட்டங்கள் வந்துடுச்சு இல்லை. உன்னையும் என்னையும் பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கு இந்த சட்டங்கள் உபயோகமாக இருக்குது. இந்த குடியரசு நாளில் நம்மளும் கூட நம்மை பாதுகாக்கணும். நம்மை சார்ந்தவங்களை, குறிப்பாக குட்டி பிள்ளைங்களா உங்களை பாதுகாக்கப்பட்ட ஒரு சந்ததியாக, ஆண்டவர் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சந்ததியாக உங்களை தெரிந்து வச்சிருக்கார் அப்படின்றத அறிந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்வோமா? தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். அவர் நியமித்த நோக்கங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்கிறவராக இருப்பார். இந்த குடியரசு நாளில் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நம்ம இருக்கிற இந்த நாட்டுக்காக நன்றி சொல்லுவோம். நம்ம நாட்டினுடைய சட்டங்களை கீழ்ப்பணிந்து அதுக்கு உட்பட்டு வாழ்கிறவர்களாக நம்மளை எப்பொழுதும் நம்மளை காத்துக்கொள்வோம். சரியா சரியா குட்டி பிள்ளைங்கள ஒரு குட்டி ஜெபம் பண்ணி நம்ம முடிக்கலாமா? ஆமாம், அந்த குழந்தை மோசேல இந்த குட்டி மோசஸை ஆண்டவர் பாதுகாக்கணும் அப்படின்னு ஒரு திட்டத்தை வைத்திருக்கும் போது உன் வாழ்க்கையிலையும் உன்னையும் பாதுகாத்து ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தோடு உன்னை வழி நடத்துறதுக்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஜெபித்து நம்ம முடிக்கலாமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த வேலையிலும் கலக்கல் குட்டீஸாக நாங்கள் இந்த வேதாகம ஸ்டோரியை கேட்டோம். இதில் சொல்லப்படி மோசே அவன் கடினமான ஒரு சூழ்நிலையிலும் அவனை ஒரு நோக்கத்துக்காக நீங்கள் படைச்சிங்க, அவனை பாதுகாத்தீங்க. அவனுடைய வாழ்க்கையில நீர் என்ன நோக்கத்துக்காக அவனை பிரித்து எடுத்தீங்களோ அவனை மேல் வைத்திருந்த அந்த நோக்கத்தை நீ நிறைவேற்றி அதை செயல்படுத்துகிற ஆண்டவராக இருந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலும் நீர் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கு என்பதை அறிந்து செயல்பட எனக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெப கேளும் பிதாவே, ஆமென். ஹலோ குட்டீஸ், உங்களுக்காக அக்கா ஒரு சூப்பர் ஆக்டிவிட்டி வச்சுருக்கேன். நீங்களும் இந்த அண்ணா அக்காவோட சேர்ந்து பண்ண போகிறீங்க. ரெடியா? அதுக்கு தேவையானது ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை, ஒரு A4 சைஸ் பேப்பர் உங்ககிட்ட இருக்கா? சரி, அக்கா 1 2 3 4 5 அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே நீங்கள் எல்லாம் குடுகுடுன்னு ஓடி போய் கொண்டு வந்துடணும். ரெடியா? 1 2 3 4 5. ஓகே, எல்லாரும் பேப்பர் எடுத்துகிட்டு வந்துடுறீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நான் இந்த அக்கா கிட்ட ஒரு பேப்பர், இந்த அண்ணா கிட்ட ஒரு பேப்பர் கொடுத்துட்டேன். நீங்களும் பேப்பர் எடுத்துகிட்டு ரெடி ஆகிட்டீங்களா? இப்போ என்ன செய்ய போகிறீங்கன்னா, ஆல் ஆஃப் யூ க்ளோஸ் யூர் ஐஸ். ஆமாம், கண்ணை மூடி தான் நம்ம இந்த ஆக்ஷனை பண்ண போகிறோம். அண்ணா கண்ணை மூடுங்க, அக்கா கண்ணை மூடுங்க. ஓகே, அண்ணா அக்கா கண்ணை மூடி ரெடி ஆகிட்டாங்க. பேப்பரும் கையில் வந்துருச்சு. இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா, அக்கா சொல்ல போகிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கவனமாக கவனித்து அதுபடி செய்யணும். ஓகே, ரெடி ஸ்டடி கோ. ஓகே, உங்கள் கையில் இருக்கிற பேப்பரை ஒரு ஃபோல்ட் பண்ணுங்க பார்க்கலாம். எப்படி வேணால் மடிக்கலாம், நீங்கள் ஒரு வாட்டி மடிச்சுக்கணும். ஓகே, மடிச்சிட்டிங்களா? சூப்பர். இன்னொரு வாட்டி மடிக்க போகிறீங்க, மடிச்சிருங்க பார்க்கலாம். செகண்ட் டைம் ஃபோல்ட் பண்ண போகிறீங்க. ஃபோல்ட் பண்ணிட்டீங்களா? குட். நிறைய பேர் ரொம்ப என்ன சொல்ல போகிறாங்க இந்த அக்கா அப்படின்ற மாதிரி மடிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த அண்ணாவும் மடிச்சிட்டாங்க, அக்காவும் மடிச்சிட்டாங்க. இப்போ என்ன செய்ய போகிறீங்கன்னா, உங்களுக்கு ரைட் சைடு கார்னர், உங்களோட ரைட் ஹேண்ட் கார்னரில் லைட்டாக ஒரு பிஞ்ச் கிழிங்க பார்க்கலாம். ஃபுல்லாக கிழிச்சிடாதீங்க, லைட்டாக ஒரு பிஞ்ச் கிழிக்கணும். ஓகே, இப்போ அதே மாதிரி உங்கள் லெஃப்ட் சைட் கார்னர், உங்கள் லெஃப்ட் சைட் ஹேண்ட் இருக்கு இல்லையா, அந்த சைட் கார்னரில் ஒரு லைட்டாக ஒரு பிஞ்ச் கிழிங்க பார்க்கலாம். கிழிச்சிட்டிங்களா? எல்லாரும் சூப்பராக அக்கா சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா, சென்டரில் உங்களோட ஷீட்டில் ரைட் லெஃப்ட் பண்ண மாதிரி சென்டரில் லைட்டாக ஒரு பிஞ்ச், நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிள்ளி விடுவீங்க இல்லையா, அந்த மாதிரி யாரும் அப்படி செய்யக்கூடாது, அந்த மாதிரி லைட்டாக சென்டரில் கொஞ்சம் கிழிச்சிக்க போகிறீங்க. கிழிச்சிட்டிங்களா? ரெடியா? அவ்வளோதான் ஆக்டிவிட்டி.
இதுல என்னக்கா ஆக்டிவிட்டி இருக்கு? ரைட்ல கழிக்க சொன்னீங்க, லெஃப்ட்ல கழிக்க சொன்னீங்க, சென்டர்ல கழிக்க சொன்னீங்க. இதுல என்ன வரப்போகுது? அங்கதான் இருக்கு ட்விஸ்ட். பாப்போமா? அக்கா பேப்பர் ஓபன் பண்ணலாமா, அண்ணா பேப்பர் ஓபன் பண்ணலாமா? அக்காவோட டிசைன் ஃபர்ஸ்டா இல்ல அண்ணாவோட டிசைன் ஃபர்ஸ்டா? யாரோடது பார்க்கலாம்? அக்காவா அண்ணாவா? சரி, ஓகே, அக்காவே ஃபர்ஸ்ட். அக்கா உங்க டிசைனை ஓபன் பண்ணி காமிங்க பார்க்கலாம். ஓகே, வாவ், அக்காவுக்கு இப்படி ஒரு சூப்பரான டிசைன் வந்திருக்கு. ஓகே, அண்ணாக்கு எந்த மாதிரி டிசைன் வந்திருக்கு பாப்போமா? அண்ணா நீங்களும் ஓபன் பண்ணி காமிக்கிறீங்களா? ஓகே, அண்ணாவோடது வேற, அக்காவோடது வேற. ஆமா குட்டீஸ், உங்களுக்குலாம் என்ன மாதிரி டிசைன் வந்திருக்கு பாத்தீங்களா? பாரு, நான் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் ஒண்ணுதான், ஆனா உங்களுக்கு வந்திருக்கிற டிசைன்ஸ் என்னது? டிஃப்ரெண்டா வந்திருக்குல்ல. பாரு, அக்காக்கு வேற மாதிரி டிசைன் வந்திருக்கு, அண்ணாக்கு வேற மாதிரி டிசைன் வந்திருக்கு. உங்களுக்கும் நிச்சயமா வேற மாதிரி டிசைன்ஸ் தான் வந்திருக்கும் இல்லையா? இது என்ன தெரியுமா? காட் நமக்கு யூனிக்கான லைஃப் வச்சிருக்காங்க. எல்லாரும் லைஃப்பும் ஒன்றும் இல்லை, எல்லாருக்குமே தனித்தனியா யூனிக்கா ரொம்ப ஸ்பெஷலா. அண்ணா கூட சொன்னாங்கல்ல, காட் ஹேஸ் அமேசிங் பிளான். ஒரு பர்பஸ் வச்சிருக்காங்க. லைஃப்க்கு ஏசப்பா சூப்பரான ஒரு பிளான் வச்சிருக்காரு. அது மட்டும் இல்ல, நம்ம ரிபப்ளிக் டே கொண்டாடிட்டு இருக்கோம்ல, நம்ம நாட்டில் கூட இப்படி தான் வித்தியாசமான கல்ச்சர்ஸ், வித்தியாசமான ரிச்சுவல்ஸ், கஸ்டம்ஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பீப்புள், எவ்வளோ லாங்குவேஜஸ் இருக்குல்ல. ஆனால் நம்ம எல்லாரையும் காட் ஒன்றா வச்சுருக்காங்க. பாருங்க, இந்த தேசத்தில் நம்ம ரொம்ப சமாதானமாக இருக்கணும். குட்டி பிள்ளைங்க, நீங்களாம் நம்ம ரிபப்ளிக் டேக்காக ப்ரே பண்ணியிருக்கீங்களா? நம்மளுடைய நாட்டுக்காக ப்ரே பண்ணியிருக்கீங்களா? லீடர்ஸ்க்காக. பாரு, கடவுள் நம்மளை தேசத்தில் வச்சது நம்ம தேசத்துக்காக அதிகமாக ப்ரே பண்ணணும். குட்டி பிள்ளைங்க, எனக்கு அதெல்லாம் தெரியாது அப்படிலாம் நீங்கள் சொல்லக்கூடாது. கடவுள் நம்மளை பாருங்கள், எவ்வளோ ஒரு வித்தியாசமான செக்யூலராக இருக்கிற ஃபேமிலிஸ், பீப்புள், நீங்கள் உங்கள் கிளாஸில் கூட பார்த்துருப்பீங்க இல்லையா, நம்மளெல்லாம் இணைச்சிருக்கிறாங்க. அதுக்காக நீங்கள் அண்ணன் சொன்ன மாதிரி டெய்லியும் தேங்க் பண்ணணும். உங்கள் லைஃப்காக, நம்ம கண்ட்ரிக்காக, நம்ம லீடர்ஸ்க்காக. இப்போ கூட நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, நம்ம லீடர்ஸ்க்காக நம்ம ப்ரே பண்ணணும். இன்றைக்கி மட்டும் இல்லை, எவ்ரிடே நீங்கள் வந்து லீடர்ஸ்க்காக ப்ரே பண்ணணும். ஓகேவா? இப்போது நம்ம கூட இருக்கிற சரோ அக்கா வந்து நம்ம லீடர்ஸ்க்காக, அப்புறம் நம்ம கண்ட்ரிக்காக வந்து ப்ரே பண்ண போகிறாங்க. உங்களை மாதிரி குட்டி பிள்ளைங்களுக்காகலாம் ப்ரே பண்ண போகிறாங்க. அப்புறம் நம்ம அர்ஜுன் அண்ணா வந்து குட்டி பிள்ளைங்களுக்காக, உங்களோட சேஃப்டிக்காக, உங்கள் ப்ரொடெக்ஷனுக்காக, உங்களுடைய ஃப்யூச்சருக்காகலாம் வந்து அண்ணா ப்ரே பண்ண போகிறாங்க. அக்கா அண்ணா தானே ப்ரே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம டிவி முன்னாடி தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் லெத்தாஜிக்காக இல்லாமல் நீங்களும் பயபக்தியாக கண்ணை மூடி நேஷனுக்காகவும் உங்களை மாதிரி இருக்கிற சிறு பிள்ளைங்களுக்காகவும் நீங்களும் சேர்ந்து ஜெபம் பண்ண போகிறீங்க. ஓகேவா? ப்ரே பண்ணலாமா? ரெடியா? எல்லாரும் வேகமாக முட்டி போட்டுருங்க பார்க்கலாம். கை குப்பி கண்ணை மூடிருங்க. ப்ரே பண்ணலாமா? அன்புள்ள ஏசப்பா, இந்த நல்ல குடியரசு தினத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஏசப்பா, இந்த நாள்லையும் நீங்கள் கொடுத்த அருமையான இந்திய தேசத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, ஒவ்வொரு லீடர்ஸ்க்காக நாங்கள் இந்த வேளையில் ஜெபிக்கிறோம், ஒவ்வொரு அஃபீஷியல்ஸ்க்காக ஜெபிக்கிறோம். நீங்கள் கொடுத்த இந்த நல்ல தேசத்துக்காக, நல்ல வளத்துக்காக தேங்க்யூ ஜீசஸ்னு சொல்லி உண்மை துதிக்கிறோம். ஏசப்பா, இந்த தேசத்தை ஆசீர்வதிங்க. இந்த தேசத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் பிளஸ் பண்ணுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க, எங்கள் எக்கானமியை நீங்கள் உயர்த்துங்க. உம்முடைய பிள்ளைகளாய் ஒவ்வொருவரும் வாழ உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் வேண்டுகிறேன் நல்ல தகப்பனே, ஆமேன். கலக்கல் குட்டீஸ், ப்ரே பண்ணலாமா? ரெடியாக இருக்கீங்களா? ஓகே, ப்ரே பண்ணலாம். அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த குடியரசு நாளிலும் கூட கர்த்தாவே, சிறு பிள்ளைகளாக இணைந்து நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்களுடைய ஜெபத்தை நீர் கேட்பீர் என்று விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, இந்த இந்திய தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு சிறு குழந்தைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவங்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. அவங்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து அவங்க இன்னுமாய் உண்மையிலே வளருவதற்கு நீங்கள் உதவி செய்யுங்க. முக்கியமாக ஆண்டவரே, இந்த நாட்களில் அநேக பிரச்சனைகள் பிள்ளைங்க ஆண்டவரே பார்த்துட்டு இருக்காங்க சுவாமி. எந்த பிரச்சனையும் பிள்ளைகளிடத்தில், எந்த தீய காரியங்களும் பிள்ளைகளிடத்தில் வராதபடி பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். முக்கியமாக 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வேண்டிய நல்ல ஞானத்தை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. எல்லா சிறு பிள்ளைகளும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பாதுகாத்துக் கொள்வீராக. ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் உம்மிடத்தில் கேட்கும் பொழுது கொடுப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நல்ல ஞானத்தை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களையும் அவர்கள் பெற்றோர்களையும் நீங்கள் ஆசீர்வதிப்பீராக. எப்பொழுதும் ரூபா மினிஸ்ட்ரிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, ரூபா மினிஸ்ட்ரி நடத்துகிற சகோதரர்கள் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய ஊழியத்தை செய்கிறபடியால் ஆண்டவரே, உம்முடைய குமாரனை நீர் ஆசீர்வதிப்பீராக. எங்கு சென்றாலும் உங்கள் நாம மகிமைக்கென்று வாழ்வதற்கு நீங்கள் உதவி செய்வீராக. அவரை கொண்டு நீ இன்னும் பல காரியங்களை உங்கள் நாம மகிமைக்கென்று செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்.
தாழ்த்தி உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கலக்கல் குட்டீஸ், நாங்கள் எந்த ஊழியத்திலேருந்து வரோம் அப்படின்னா ஸ்கிரிப்சர் யூனியன், வேதாகம ஐக்கிய சங்கம், ரூவா மினிஸ்ட்ரிஸ்க்காக பாஸ்டர் ஆல்வின் தாமஸ்க்காக நாங்கள் அதிக நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம். உண்மையாகவே தேவன் இந்த ஊழியத்தை பல மடங்காக அநேகருக்கு பயனுள்ளதாக இதே மாதிரி இருக்கிற கலக்கல் குட்டீஸ் ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாக இருக்க உதவி செய்வாராக. பாய்.